ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தீப்ஸ் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி குரூப் 2க்கான தேர்வு முடிவுகள் இன்னும் வரலை அப்படிங்கிறத பற்றி ஒரு பரபரப்பான ஒரு நியூஸ்லாம் வந்து போயிட்டு தான் இருந்துச்சு. மார்னிங்லேருந்து பார்த்துட்டிங்கன்னா ஹேஷ்டேக்லாம் வந்து ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க இல்லைங்களா, ஸோ ட்விட்டரில். ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன டிஎன்பிஎஸ்சி சைடுலேருந்து ஒரு அறிக்கை வந்து வந்திருக்குங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணைய அறிக்கை குரூப் 2 தேர்வு முடிவுகள் 2024 ஜனவரி 12 வெளியிடப்படும். விடைத்தாள்கள் திருத்தும் பணி விரைவுபடுத்தப்பட்டுள்ளது. ஸோ குரூப் 2க்கான மெயின்ஸோட ரிசல்ட் வந்து இப்போ வந்து வந்துடும், டிசம்பரில் வந்து வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அமைச்சர் வந்து பேட்டிலாம் கொடுத்துருந்தாரு. ஸோ இன்னும் வரவே இல்லை, என்னங்க பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஹேஷ்டேக் அது இதுன்னு சொல்லி போனோடனே இன்றைக்கி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜனவரி 12 2024 அன்றைக்கி வெளியிடப்படும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஸோ மேலும் என்னென்ன விவரங்கள் வந்து உள்ளே குறிப்பிட்டிருக்காங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், அப்படியே தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் தொகுதி 2 தேர்வு முடிவுகளை வெளியிடுவதில் காலதாமதம் உள்ளதாக குறிப்பிட்ட வெளியான செய்திகள் குறித்து பின்வரும் விவரங்கள் தெரிவித்துக் கொள்ளப்படுகின்றன. 15/2/2022, அதாவது போன வருஷம் ஆனுவல் பிளானரோட டேட் சொல்கிறாங்க. தேர்வாணைய இணையதளத்தில் வெளியிடப்பட்ட தேர்வாணைய ஆண்டு திட்டம் 2023 ஆண்டில் 15/3/2023 அன்று மேம்படுத்தப்பட்ட தேர்வாணைய இணையதளத்தில் வெளியிடப்பட்டது. தேர்வாணைய ஆண்டு திட்டத்தின்படி 2023 ஆண்டு அறிவிக்கை வெளியிடப்பட்ட அனைத்து தேர்வுகளும், அதாவது அவங்களோட ஆனுவல் பிளானர் அவங்க சொன்னபடி எல்லா எக்ஸாம்ஸும் வந்து நடந்ததாக சொல்கிறாங்க. 14 தேர்வுகள் வந்து நடத்தப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. இந்த தேர்வில் 20 லட்சம் தேர்வர்கள் தோராயமாக கலந்து கொண்டுள்ளனர். தேர்வாணைய ஆண்டு திட்டத்தின்படி தேர்வுகள் நடத்தப்படுவதோடு 32 தேர்வுகளுக்கான நடப்பாண்டில் அறிவிக்கப்பட்ட 9 தேர்வுகள் உட்பட தேர்வு முடிவுகளை தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. வெளியிடப்பட்ட முடிவுகளின்படி தோராயமாக 12,500 தேர்வர்கள் பல்வேறு அரசு பதவிகளுக்கான வேலைவாய்ப்பினை இந்த ஆண்டு பெற்றுள்ளனர். பார்த்துக்கோங்க, 20 லட்சம் பேர் வந்து போட்டியிட்டு மொத்தமாக ஓவராலாக ஒரு தோராயமாக 20 லட்சம் பேர் வந்து போட்டியிட்டதில் எவ்வளோ பேருக்கு தான் வேலை கிடச்சிருக்கு? 12,500 பேர் வந்து ப்ளேஸ் ஆகிருக்காங்க. தொகுதி 2 முதன்மை எழுத்து தேர்வு தொடர்பாக அதிக அளவிலான தேர்வர்களின் விடைத்தாட்கள் மதிப்பீடு செய்யும் பணிகள் இருந்ததாலும், மேலும் ஒரே நேரத்தில் மதிப்பீடு செய்ய வேண்டிய தேர்வுகள் மற்றும் பிற தேர்வுகள் நடத்த வேண்டியிருந்ததாலும், தொகுதி 2 முதன்மை எழுத்து தேர்வு தொடர்பான தேர்வு முடிவுகள் தேர்வாணைய அட்டவணையில் டிசம்பர் 2023 வெளியிடப்படுவதாக ஏற்கனவே தற்காலிக தெரிவு முடிவு அட்டவணை குறித்த அட்டவணையில் அறிவிக்கப்பட்டது. பேசிக்காக என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய எக்ஸாம்ஸ் வந்து ஒரே நேரத்தில் வந்து கண்டக்ட் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஸோ எல்லாமே வந்து திருத்த வேண்டிய சூழ்நிலைகள்லாம் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து நாங்கள் என்ன சொல்லியிருந்தோம்னா, தற்காலிகமாக வந்து டிசம்பரில் வந்து வெளியிடப்படும் அப்படிங்கிறத பற்றி நாங்கள் ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தோம் அப்படிங்கிற விஷயத்தை இதில் சொல்லியிருக்காங்க. தேர்வு முடிவுகளை விரைந்து வழங்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் தொகுதி 2 முதன்மை எழுத்து தேர்வு விடைத்தாட்களை மதிப்பீடு செய்யும் பணிகள் துரிதமாக நடைபெற்று வருகிறது. அதாவது விடுமுறை நாட்கள் உட்பட நாங்கள் அதை பண்ணிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரே சமயத்தில் பல தேர்வுகள் நடத்த வேண்டிய சூழ்நிலையாலும் மற்றும் சமீபத்திய புயல் வெள்ளம் காரணமாக விடைத்தாள்கள் திருத்தும் பணிக்கு தற்போது கூடுதல் காலம் எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளது. ஸோ இடையில எதையும் சொல்லிட்டாங்க, புயல் வந்தனாலையும் எங்களுக்கு வந்து காலதாமதங்கள் வந்து ஆயிற்றுக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இத்தகைய சவால்கள் இருந்த போதிலும் தொகுதி 2 தேர்வின் தேர்வு முடிவுகள் ஜனவரி 12 வெளியிடப்படும். எனவே விண்ணப்பதாரர்கள் தொகுதி 2 தேர்வு தொடர்பாக பரப்பப்பட்டு வரும் வதந்திகளை நம்ப வேண்டாம் என கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸ், ஸோ நிறைய எக்ஸாம்ஸில் வந்து நாங்கள் நடத்திட்டு இருந்தோம். ஸோ எல்லாமே ஒரே நேரத்தில் வந்து பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ அதனால் நாங்கள் தற்காலிக டேட்டான டிசம்பர் 15 அப்படிங்கிறத பற்றி அதாவது டிசம்பர் 15 இல்லை, டிசம்பர் அப்படிங்கிறத வந்து நாங்கள் சொல்லியிருந்தோம். இருந்தாலும் புயல் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய ரீசன்ஸ் வந்து இடையில வந்துட்டனால எங்களால் முழுசாக வந்து முடிக்க முடியாமல் இன்னும் காலதாமதமாயிடுச்சு. கண்டிப்பாக ஜனவரி 12 அப்படின்னு வந்து சொல்லி வச்சுருக்காங்க. அடுத்தது ஸோ இந்த ஒரு அறிக்கை தான் வந்து டிஎன்பிஎஸ்சி சைட் வந்து இன்றைக்கி ரிலீஸ் ஆனதுங்க. பார்த்துக்கோங்க, டேட் வந்து டிசம்பர் 16 2023. இன்றைக்கி வந்து வெளியான தகவல் வந்து இதுதான் டிஎன்பிஎஸ்சி சைட் இருந்து நமக்கு. ஸோ ஹெட்டிங்கே ஃபஸ்ட்டு சொன்னதே என்ன சொல்லிட்டாங்க, ஜனவரி 12 2024 வந்து முடிவுகள் வந்து வெளியிடப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ பார்ப்போம், ஜனவரி 12 வந்தால் தான் முடிவுகள் வருதா இல்லையாங்கிறது நமக்கு தெரிய வரும். ஸோ குரூப் 4 வந்து என்னங்க வரவே இல்லைங்க, டெஸ்ட் பேட்ச்லாம் சேர்ந்தோம், அங்கே இங்கே நிறையா வந்து படிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் வேலைக்காவது போயிட்டு இருந்திருப்போம். நிறைய பேர் வந்து சொல்கிறது இதுதான், கண்டிப்பாக வந்துடும் அப்படிங்கிறனால வேலையை விட்டுட்டு நாங்கள் படிக்கிறதுக்காக இறங்கணும், கடைசியில் பார்த்தா வேலையும் போச்சு எக்ஸாமையும் காணோம், அந்த மாதிரி தான் நிறைய பேர் வாட்ஸ்அப்லலாம் வந்து பேசுகிறீங்க. ஸோ ஹோப் வச்சு தான் ஆகணும் எக்ஸாமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டீங்க. ஸோ ஒரு ஹோப் வச்சு தான் ஆகணும். கண்டிப்பாக எக்ஸாம் வராமலாம் போகாது. ஸோ தள்ளி போகுது அப்படின்னு நினச்சி ஃபீல்லாம் பண்ண தேவையே இல்லைங்க. ஸோ அதை வந்து உங்களுக்கான ஒரு டைமாக வந்து பாசிட்டிவாக எடுத்துக்காங்க.
கொஞ்சம் ஸ்லோவாக படிக்கிறதுக்கான டைம் எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவான வேல வந்து அப்ரோச் பண்ணிக்கோங்க. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனுவல் பிளானர் எப்போ வருது, ரிசல்ட்ஸ் எப்போ வருது, நோட்டிஃபிகேஷன்ஸ் எப்போ வரப்போகுது, எல்லாமே வேறு வழி இல்லை, நம்ம வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும். ஸோ அது வரைக்கும் ஸ்லோவாக படிச்சுக்கிட்டே இருங்க. ஸோ ஸ்டாப் பண்ணிட வேணாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ரெகுலராக வந்து படிச்சுட்டே இருங்க. ரொம்ப படிக்க முடியலையா, அட்லீஸ்ட் தமிழ் மேக்ஸ் அதை வந்து டச்சில் வந்து வச்சுக்கிட்டே இருங்க. கொஞ்சம் நேரம் வந்து டச்சில் வந்து வச்சுக்கிட்டே இருங்க. ஸோ படிக்கிறத வந்து ஸ்டாப் மட்டும் பண்ணிடாதீங்க என்றைக்குமே. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே டச்சில் மட்டும் வச்சுக்கிட்டே இருங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.